தேர்தல் நேரத்தில் மட்டும் கூட்டணி கட்சிகளுக்கு மரியாதை கொடுக்கப்படுவதாகவும் வெள்ள பாதிப்பு போன்ற பேரிடர் காலங்களில் தங்களிடம் குறைந்தபட்ச ஆலோசனை கூட செய்யவில்லை என்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரும் திமுக எம்எல்ஏவுமான வேல்முருகன் குற்றம் சாட்டியுள்ளார். கடலூர் மாவட்டத்தில் வேல்முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசுகையில், தேர்தலின் போது கூட்டணியில் இருக்கும் கட்சிகளுக்கு அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் முறையான அழைப்பு விடுக்கப்படுகிறது. ஆனால் தேர்தலில் வெற்றி பெற்றுவிட்டால் மாவட்டத்தில் அமைச்சர்களாக இருப்பவர்கள் பேசுவது இல்லை. அவர்களின் உதவியாளர்கள் மூலம் அழைத்து பேசுகிறார்கள். அமைச்சர்கள் வாய் திறந்தால் கௌரவ பிரச்சனையா? பதவி வந்தவுடன் எங்கிருந்து வருகிறது இந்த அதிகார போதை என்று ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். மேலும் அவர் பேசுகையில், அமைச்சர்கள் தான் இப்படி என்றால் அதிகாரிகளும் அதே போல செயல்படுகிறார்கள். வெள்ள பாதிப்புகள் குறித்து ஒரு மூத்த எம்எல்ஏ என்ற அடிப்படையிலும் கூட்டணி கட்சியின் தலைவர் என்ற முறையிலும் கூட என்னிடம் யாரும் ஆலோசிக்கவில்லை. நிர்வாக திறமையுள்ள அதிகாரிகள் இருந்தும் கூட அவசர காலத்தில் மக்களுக்கு சேவையாற்ற அவர்கள் தவறி இருக்கிறார்கள் என்று வேல்முருகன் விமர்சித்தார். குறிப்பாக கடலூரில் எந்த ஏரியை திறந்துவிட்டாலும் ஏதாவது ஒரு பகுதி பாதிக்கப்படுவதாக கூறிய வேல்முருகன், திமுக அதிமுக என யார் ஆட்சியில் இருந்தாலும் ஏரியை தூர்வாருகிறோம் என்ற பெயரில் அதிகாரிகளின் துணையுடன் மக்கள் பணம் கொள்ளையடிக்கப்படுவதாக வேல்முருகன் குற்றம் சாட்டினார். திமுக சின்னத்தில் நின்று போட்டியிட்டு வெற்றி பெற்ற ஒரு கூட்டணி கட்சித் தலைவரே திமுக மீது இத்தகைய குற்றச்சாட்டை முன் வைத்திருப்பது அரசியலில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.